ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, தக்காளி செடியில் வந்து வளர்ந்துக்கிட்டே போகுது, காய் வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான பதில் தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாத்துக்குமே ஒரு நேரம் காலம் எல்லாமே இருக்குதுங்க. ஸோ நீங்கள் பொறுமையாக இருக்கணும். மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் அச்சோ நமக்கு வச்சோம் வரலையேன்னு அதுக்கான பருவம் அதை அடையிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணுங்க. என்ன இப்படி வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கவலைலாம் படக்கூடாது. அவங்களுக்கு நீங்கள் தேவைப்படுற உரங்கள், தொழு உரம் ப்ராப்பராக கொடுக்கணும். அது மாதிரி பாட்டிங் மிஸ் ப்ராப்பராக நீங்கள் வச்சுருக்கணும். மண் வந்து நல்ல பொலன்னு நல்ல ஒரு மண்ணாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்தால் இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக பச்சை பச்சைன்னு வளர்ந்துருக்காளாம். வளர்ந்து கொஞ்ச நாள் ஒரு 1 மந்த் ஆனோன்னா அவளாவே இங்கே பாருங்கள் அழகாக நிறைய பூக்கள் பூத்திருக்காளா. அதுக்கான நேரம் வரும்போது அழகாக பூப்பா. ஆனால் நீங்கள் சரியான பாட்டிங் மிக்ஸ் கொடுத்துருக்கணும். அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 10 நாளைக்கு ஒரு தடவை தொழு உரம் கொடுக்கறது, இல்லை மண்புழு உரம். ஆனால் இப்போல்லாம் மண்புழு உரம் வந்து நல்ல மண்புழு உரம் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதுக்கு தொழு உரம் பெஸ்ட்டு. தொழு உரம் கொடுக்கறது, அதுக்கப்புறமா லிக்விட் ஃபெர்டிலைசராக மழை இல்லாத நாட்களில் கொடுக்கறது. இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டே வாங்க. சரியான நேரத்தில் பூ பூத்துரும். சரிங்களா? பூ பூத்ததுக்கப்புறமா காய்க்க மாட்டேங்குது, அதுக்கு என்ன பண்ணலான்னு தோணும். பூக்கலைன்னா அச்சிச்சோ பூவே வரலை அப்படின்னு கவலைப்படுவோம். பூ பூத்ததுக்கப்புறமா அச்சிச்சோ காயே காய்க்க மாட்டேங்குதுன்னு கவலைப்படுவோம். இல்லைன்னா பூக்கள் உதிருதேன்னு கவலைப்படுவோம். இதை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா பண்ணணும்? பூக்கள் வந்த உடனே தினமும் இவளை இப்படி லைட்டாக இவங்களை ஷேக் பண்ணி விடணும். அதுதான் வந்து இந்த பூக்கள் எல்லாம் காய்களாக மாறுறதுக்கான ஒரு பெஸ்ட்டு. சரிங்களா? அதுக்காக வந்து ஆட்டுறேங்கிற பேரில் செடியை பிடிங்கி எடுத்துடக்கூடாது. லைட்டாக ஒரு ஷேக்கு இப்படி இதில் இன்னும் பூக்கள் வரலை, நான் சும்மா உங்களுக்கு தெரியறதுக்காக, ஏன்னா அது உள்ளே இருக்குது, இது வெளியே இருக்கிறதுனால இப்படி லேசாக ஒரு ஷேக்கு. தினமுமே நீங்கள் வந்து உள்ளே வந்த உடனே தண்ணி ஊற்றுறப்ப இந்த பூக்கள் வந்த செடிகளாக இருந்தால் லைட்டாக அவங்கள ஷேக் பண்ணி விடணும். ஸோ அந்த மாதிரி உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான்லாம் இங்கே பாருங்கள், இங்கே உள்ள ஒருத்தியை வச்சுருக்கேன். அதுக்குள்ளே போகிறதுக்கே நமக்கு சிரமம். ஆனால் அவளை என்ன பண்ணணும்? பூ வந்திருக்காளான்னு பார்க்கணும். பார்த்துட்டு எப்படி இருக்கா பாருங்களேன், அப்படி சும்மா கும்முன்னு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி லைட்டாக இந்த மாதிரி ஷேக் பண்ணி விடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், செடி நாற்று வைப்பீங்கள்ல, 25 நாள் கழித்து தான் நாற்று எடுக்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப அப்படி குட்டி பிள்ளையாக இருக்கும்போது, இத்தினூண்டு இருக்கும்போதே நீங்கள் நாற்று பிடிங்கி வச்சிங்கனாலும் அதனுடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ நல்லா வந்து ஒரு ஜானுக்கு மேலே வளர்ந்துருக்கணும். 3/4 அடியாவது வளர்ந்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. 30 நாட்கள் ஆன நாற்றுக்களை தான் எடுத்து வேறு இதில் நட்டு வைக்கணும். சரிங்களா? அப்போ தான் ஹெல்த்தியாக வருவாங்க. சின்னதாக நட்டு வச்சோன்னா அவங்களுடைய வளர்ச்சியே கொஞ்சம் டிலேயாக தான் இருக்கும். சரி, பூக்கள் வந்தப்பறம் இப்படி ஷேக் பண்ணி விட்டாச்சா? ஷேக் பண்ணதுக்கப்புறமா காய்கள்லாம் வர ஆரம்பிக்கும்ல. காய் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக வரணும், தக்காளி நல்ல பெருமனாக நல்லா இருக்கணும் அப்படின்னாக்க சுண்ணாம்பு இருக்குல்ல, நல்ல சுண்ணாம்பு கிடச்சிச்சு அப்படின்னா அந்த பேக்கெட்லேருந்து கொஞ்சோண்டு எடுத்து கரைச்சி, ரொம்பலாம் ஊற்றிடக்கூடாது, தண்ணி நிறைய கலந்து ஒரு ஸ்பூன், ஒரு 5 செடி இருக்குதுன்னா ஒரு ஸ்பூன் கிட்ட கலந்துட்டு ஒயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கலர் போட்டதெல்லாம் வேணாம். நல்ல ஒரு பக்கெட் தண்ணியில் நல்லா கலந்துட்டு கொஞ்சோண்டு ஒரு கப்பு ஊற்றி விடுங்க. அது நல்ல ஒரு சிவப்பு கலராக நல்ல ஒரு ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முடிஞ்சால் முட்டை அமிலம்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ஊற்றி விட்டிங்கன்னா தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கெல்லாம் பாருங்கள், ஒரு தடவை ரெடி பண்ணால் அடுத்து ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு லெமன் வாங்குறதுக்கு, முட்டை வாங்குறதுக்கு எதுக்கும் நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அது மாதிரி கீழே வந்து இப்போ இந்த தரை வரைக்கும் இவங்களோட இது படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இப்போ எனக்கு பண்ண நேரம் இல்லை. அதாவது மண்ணில் அதனுடைய இலைகள் வந்து ஒட்டிகிட்டு இருக்கக்கூடாது, காம்பு தான் தெரியணும். ஒரு 1/2 அடிக்கு காம்பு மட்டும்தான் இருக்கணும், இலைகள் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த இலைகள் கீழே தொங்கி அந்த இலைகள் வந்து மண்ணில் பட்டு ஃபங்கஸ் வந்துச்சுன்னா செடி ஃபுல்லாக ஃபங்கஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மூலமாக தான் நிறைய அந்த ஒயிட்டு கலரில் வரும்ல மாவு பூச்சி, அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி வந்துடும். அதே மாதிரி கண்டிப்பாக வந்து செடி நாற்றுக்கள் வச்ச உடனே ஒரு கம்பு வச்சு சப்போர்ட்டு கண்டிப்பாக கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா அவங்க அப்படியே படுத்துக்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதுக்கெல்லாம் இருக்குது, இதுக்கெல்லாம் நான் விடாமல் விட்டுருக்கேன்.
கம்பு வைக்க மறந்தாச்சு, உள்ளே போக முடியாதனால வைக்கல. ஆனால் எனக்கு என்ன ஒரு ப்ளஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த கத்திரி நல்லா வளர்ந்து இந்த நாட்டு செம்பருத்தியும் ரொம்ப நல்லா வளர்ந்தனால அவங்க சப்போர்ட்டில் இந்த தக்காளி நிற்கிது. இல்லை அப்படின்னா அப்படி படுத்திருக்கும். படுத்துருச்சு அப்படின்னாக்க நமக்கு நிறைய ஃபங்கஸ் அட்டாக்ஸ் வந்து கீழே படுத்துருச்சுன்னா வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கம்பு வச்சா மட்டும்தான், அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கலைன்னா அப்படி கம்பு வச்சு கட்டி கட்டி மேலே கொண்டு போனோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அது எல்லாருக்கும் சாத்தியப்படுதான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு நேரம் இல்லாததுனால அதை அப்படி கட்டி கட்டி மேலே கொண்டு வந்து அதை அவளை ரொம்ப கம்பீரமாக நிற்க வச்சோன்னா நிறைய அறுவடை எடுக்கலாம். பட் எனக்கெல்லாம் டைம் இல்லாமல் இருக்குது. ஸோ காய்கள் வராமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் தான் காரணம். பூக்கள் வந்த உடனே ஷேக் பண்ணி விடுறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அது மாதிரி நீங்கள் சுண்ணாம்பு கரைசல் விடணும். இல்லை சுண்ணாம்பு காய்ச்சி வச்சுக்கும் போது மேலே ஒரு தெளிந்த தண்ணீர் இருக்கும் தெரியுமா, அது கிடச்சிச்சு அப்படின்னா கூட அதை கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சோண்டு ஊற்றினா போதுங்க. ஒரு சின்ன இந்த 5 ml 10 ml ஊற்றிட்டு 1 லிட்டர் தண்ணியில் கலந்து ஊற்றினா, அந்தளவு ஊற்றினாவே போதும். நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு உரம். நான்லாம் அந்த எவ்வளவோ உரத்துக்காக ட்ரை பண்ணேன். இந்த வருஷம் நம்ம வாங்கி 1 இயருக்கு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தக்காளி வளர்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் சுண்ணாம்பு சத்து தேவைப்படக்கூடிய எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம். ஆனால் தக்காளிக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது அந்த சுண்ணாம்பு கரைசல். பட் எனக்குலாம் கிடைக்கவே இல்லைங்க. ஸோ அதனாலேயே எனக்கு தக்காளி வளர்க்குற இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் நான் இருந்தேன். அப்புறமும் தன்னால் ஒரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிட்டேன். மழை தூரிட்டே இருக்கிறனால ஃபோன் இதோட 3-4 தடவை ஆஃப் ஆகி திருப்பி இது பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கார்டனிங், டேக் கேர், பை பை, see you.